ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ யூபிஎஸ்சியிலேருந்து பாருங்கள், என்டிஏல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு 406 வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 56,100 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 70,000க்கு மேலே சேலரியே வந்து இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸோ யூபிஎஸ்சியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து டிஎன்பிசி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து யூபிஎஸ்சி மூலிமா வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிலையும் நேவல் அகாடமிலேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே நீங்கள் வந்தீங்கனாலே ஸோ போஸ்டிங் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வந்து ஆர்மி கேட்டகரிக்கு வந்து ஒரு 208 வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. நேவி கேட்டகரிக்கு வந்து ஒரு 42 வேகன்சி. ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து பாருங்கள் ஃப்ளையிங்கில் வந்து ஒரு 92 வேகன்சியும், கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக் கேட்டகரிக்கு வந்து ஒரு 18, கிரவுண்ட் டியூட்டிலே நான் டெக் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஒரு 10 வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி நேவல் அகாடமிலேயே வந்து பாருங்கள் ஒரு 36 வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து 406 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அது தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, அதுக்கப்புறம் மதுரை கொடுத்துருக்காங்க, ஸோ திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்காங்க, வெள்ளூர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்மேரிடு மேல், அன்மேரிடு ஃபீமேல் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பான் பிட்வீன் இந்த இயர்ல இருந்து இந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஏர்விங்கில் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏர்ஃபோர்ஸில் வந்து நீங்கள் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள், 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் அந்த ஏர்ஃபோர்ஸ் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அந்த ஏர்விங்கில் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், upsconline.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்லாம் பே பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜாக உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சைக்காலஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூலாம் வந்து இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இதில் வந்து பாருங்கள், அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து பேப்பர் 1க்கு எந்த மாதிரி சிலபஸ் இருக்கும், பேப்பர் 2க்கு வந்து பாருங்கள் தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வந்து சொல்கிறேன். மொத்தமாக வந்து ஒரு 109 பேஜ் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் 31 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 56,100 பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ சேலரியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 80,000க்கு மேலே தான் வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஒரு ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.